Hello viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட தாங்க வந்திருக்கேன். Subhiksha Organics. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் Subhiksha Organics பத்தி. இந்த வீடியோ பார்க்கறப்ப நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Subhiksha Organics சேலம் and கோயம்புத்தூர்ல இருக்க இவங்களோட பிரான்ச்சஸ். இவங்க கார்டனிங்க்கு தேவையான எல்லா ஆர்கானிக் ஐட்டம்ஸும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நேரில் போய் உங்களால் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியலன்னா இவங்க ப்ராடக்ட்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். homefarm.com அப்படின்னு அவங்களோட வெப்சைட் அட்ரஸ். வீடியோவில் ப்ராடக்டோட ரிவ்யூவை பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களோட வெப்சைட் அட்ரஸில் போய் ப்ராடக்ட்டை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அவங்க ப்ராடக்ட்லாம் என்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். கூகுளில் அவங்களோட வெப்சைட் அட்ரஸை என்டர் பண்ணோன்னே அவங்களோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் அவங்க ஹோம் பேஜ். இதில் அவங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்க்குறப்பே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் ப்ராடக்டை பற்றி. சைடில் ஆர்டர் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோன்னே அவங்ககிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் லிஸ்ட் அவுட் ஆகுது. இதில் நமக்கு தேவையான ப்ராடக்டை நம்ம செலக்ட் பண்ணி நமக்கு ஆர்டரில் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அவங்ககிட்ட இருக்க க்ரோ பேக்குடைய கலெக்ஷன்ஸில் ஒவ்வொன்றிலையுமே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த சைஸ் என்னென்ன செடி வளர்த்துறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்துட்டு நமக்கு தேவையான பேக்கை நமக்கு ஆர்டரில் ஆட் பண்ணிக்கலாம். இவங்களோட சீட்ஸ் வெரைட்டி இதெல்லாம் எல்லா சீடுமே 12 rupees தான் வருது பேக்கெட்டு. ஒவ்வொரு சீட் பக்கத்துலேயும் அவங்க இமேஜ் டிஸ்பிளே பண்ணியிருக்கனால நம்ம செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இவங்ககிட்ட அவரைக்காய் மட்டுமே 4 வெரைட்டி இருக்குது. அவங்கக்கிட்ட சீட்ஸ் வெரைட்டி மட்டும் இல்லாமல் அதர் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. அது கொக்கோ, பீட், வெர்மி கம்போஸ்ட் இந்த மாதிரி மற்ற ஐட்டம்ஸும் இருக்குது. ஒரு கார்டனிங்க்கு ஒரு பாட் மிக்ஸுக்கு தேவையான ப்ராடக்ட்டும் வச்சுருக்காங்க. இதில் அவங்களுடைய க்ரோ பேக்ஸு நிறைய சைஸஸில் வச்சுருக்காங்க அவங்க க்ரோ பேக்ஸு. இவங்களோட ப்ராடக்ட் அமேசான்லேயும் இருக்குது. நீங்கள் வேணும் அவங்க கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஆன்லைனில் அவங்களோட ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ ப்ராடக்டோட ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். இது அவங்களோட இயற்கை உரம். இது ஒரு பேக்கெட் 1 kg 33 rupees வருது. இவங்ககிட்ட நான் வெர்மி கம்போஸ்ட்டும் வாங்கியிருக்கேன். 17 rupees வந்தது கேஜி. அடுத்ததாக ஒரு கொக்கோ பீட் வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலாக 5 kg. பட் இதில் சைடில் வந்து 4.400 grams மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் வரும். இது 135 rupees வாங்கியிருக்கேன். பட் ஆன்லைனில் வந்து இது ரேட் வந்து ஜாஸ்தி வரும். அது இல்லாமல் லாஸ்ட் 1 weekல வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது ஒரு க்ரோ பேக் ஒன்று வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து க்ரோ பேக் அவ்வளோ தேவைப்படலை. நான் கொஞ்சம் இடம் இருக்கனால நான் க்ரோ பேக்ஸ் ஜாஸ்தி வாங்கலை. பட் கீரை வைக்கிறதுக்காக ஒரே ஒரு பேக் வாங்கியிருக்கேன். இதில் வந்து ரேட்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. இது கீரை வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த க்ரோ பேக்கை. கீரையெல்லாம் வளர்த்துறதுக்கு நமக்கு எந்த மாதிரி சைஸ் க்ரோ பேக் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து ஒரு பஞ்சகாவியம் ஒன்று வாங்கியிருக்கேன். 150 rupees வருது பஞ்சகாவியம். எல்லா இடத்துலையுமே ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் ரேட் இருக்குது பஞ்சகாவியம். அடுத்தது சீட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். சீட்ஸ் நேரில் போய் வாங்குறப்போ அவங்க இந்த மாதிரி கவர் தான் கொடுக்குறாங்க. இதில் வந்து எல்லா செடிகளோட பேரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த விதையை நம்ம பார்த்துட்டு நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சீட்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. எல்லா பேக்கெட்டுமே 12 rupees தான் வருது. பேக் சைடில் கீரை செடியை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன கீரை விதைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. சைடில் அவங்களோட அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சைடில் அவங்கக்கிட்ட இருக்க இயற்கை உரங்கள் டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாட் மிக்ஸ் இதெல்லாம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இதை பார்த்தோம். நான் வாங்கியிருக்க விதையெல்லாம் 1 by 1 உங்களுக்கு காமிச்சிடுறேன். எல்லா விதையுமே இந்த கவருக்குள்ள தான் போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே தனித்தனியாக கவர் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனில் வைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் விதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கூடவே நான் இந்த கேரட், காலிஃப்ளவர் இந்த மாதிரி விதையும் சேர்த்து வாங்கியிருக்கேன். இந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணி சீடு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது காலிஃப்ளவர் விதை. இது பார்க்குறதுக்கு கடுகு மாதிரி இருக்குது. ஒரு 20 விதை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பவுலில் போட்டு காமிச்சா உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பீட்ரூட் சீடு.
இது 2 கலர் கலந்த மாதிரி இருக்குது. அடுத்தது நீங்கள் பார்த்துருக்கிறது செடி முருங்கை விதை. இது ரொம்ப நாளாக நான் தேடிட்டே இருந்தேன் இந்த விதைக்கு. இதில் 5 விதை இருக்குது கரெக்டாக. இது வந்து செடியிலே காய் காய்க்குன்னு சொல்லுவாங்க. மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்குலாம் இது கரெக்டாக இருக்கும். அடுத்தது நீங்கள் பார்க்குறது கோழி அவரை. அவரைக்காலே நான் 4 வெரைட்டி அவரைக்காய் வாங்கியிருக்கேன். 4யுமே நான் உங்களுக்கு ஒன்றா கம்பேரிஷனில் காமிச்சிடுறேன். இதில் ஒரு 2 விதை மட்டும் கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது. இது 2ம் சரியாக வளருமான்னு தெரியல. இதில் மொத்தம் 4 வெரைட்டி: செடி அவரை, கோழி அவரை, கொடி அவரை, இன்னொன்று பட்டை அவரை. இந்த மாதிரி 4மே வாங்கியிருக்கேன். இதில் 2 வெரைட்டி விதை மட்டும் ஒரே கலரில் இருக்குது. கொஞ்சம் மைல்டு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அடுத்தது பார்க்குறது வந்து நீலப்புடலங்காய் விதை. இதிலே குட்டை புடலங்காய் இருக்குது. நான் நீலப்புடலங்காய் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். அடுத்து நீங்கள் பார்க்குறது பீர்க்கங்காய் விதை. இது ஒரு 10-15 விதை இருக்கும். இது வெண்டைக்காய் விதை. வெண்டைக்காயில் ஒரே ஒரு வெரைட்டி விதை மட்டும்தான் இருந்தது. இது வந்து கத்திரிக்காய் விதை. கத்திரிக்காயில் இது வந்து பச்சை கத்திரிக்காய். இதுலேயே ஊதா கத்திரிக்காய், இன்னொன்று வந்து மணப்பாறை கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டு இன்னும் 2 வெரைட்டி இருக்குது. அடுத்ததான் நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து சுரக்காய் விதை. நீல சுரக்காய் ஒன்று, குண்டு சுரக்காய் ஒன்று. 2க்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இன்னும் மைல்டு டிஃப்ரென்ஸ் தான். ஒன்று கொஞ்சம் நீளமாக இருக்குது, ஒன்று கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்ததான் நீங்கள் பார்த்துருக்கிறது கேரட் விதை. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓமம் மாதிரி இருக்குது. ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. இவங்ககிட்ட மாடி தோட்டத்துக்கு வைக்கிறதுக்கு தேவையான க்ரோ பேக்ஸ் கூட இருக்குது. ஷேர் நெட்டு, ட்ரீ பேக் இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுறது கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலை கொடுத்துருக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோடு நான் கொண்டுட்டு வரேன். அது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கார்டனிங் பற்றின இன்ஃபர்மேஷன் தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.